இருபுறமும் அசோக மரங்களின் செந்நிற பூக்கள் சாலையில் கொட்டி கிடக்க இரவு நேரத்து தென்றல் பெண்ணவளின் தேகத்தை வருடிவிட்டுக் கொண்டிருந்தது. வழக்கமாக செல்லும் பாதையில் அதிக போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதால் வசுமதி மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து மிதமான வேகத்தில் காரை செலுத்திக் கொண்டிருந்தாள். இதமான இரவு நேரமும் சில்லென்ற தென்றலும் அரைவட்ட நிலவும் அவள் மனதுக்குள் பாடல் கேட்கும் ஆசையை தூண்டிவிட்டது. வசுமதிக்கு இசையில் ஆர்வமும் ஞானமும் அதிகம். தன் மொபைலின் ப்ளூடூத்தை காரின் ஸ்பீக்கரில் இணைத்தவள் பிளேலிஸ்டை ஆன் செய்ய கார் முழுவதும் எஸ்பிபியின் குரலால் நிறைந்து வழிந்தது. பெண்ணவளின் உள்ளம் இசையில் திளைத்திருக்க கார் அந்த மெல்லிய நகர்வை நகர்த்தியதை தெரியாமலேயே நேரம் வேகமாக நகர்ந்திருந்தது. மலர்கொடி வசிக்கும் ஏரியாவுக்கு வந்தவளுக்கு அவள் வீட்டை கண்டுபிடிக்க சற்றே கடினமாகி போனது. இடம் வலம் என சிறிதும் பெரிதுமான சந்துகள், எந்த பக்கம் போவது எப்படி வருவது என அவளுக்கு புரியவில்லை. காரை தெருவின் ஓரமாக ஒரு இடத்தில் நிறுத்தியவள் மெல்ல காரை விட்டு இறங்கி எந்த வழியில் செல்ல வேண்டும் என புரியாமல் எல்லா புறமும் தன் வழிகளை செலுத்திக் கொண்டிருந்தாள். இந்த அளவுக்கு கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்படும் என அவள் நினைத்திடவில்லை. அதே நேரம் மலர்கொடியின் வீட்டில் அவள் அன்னை வைதேகிக்கு மனமெங்கும் ஏதோ ஒரு நெருடல். அவளால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. பெண் அவளுக்கு வந்த நல்வாழ்வு பாதியிலேயே பறிக்கப்பட்டால் அதை எந்த தாயால் தான் ஏற்க முடியும்? இரவு உணவுக்காக இட்லி ஊத்தி கொண்டிருந்தவளின் உள்ளத்துக்குள் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் தங்களை நிராகரித்து விட்டார்கள் போல எனும் எண்ணமே மேலோங்கி நின்றது. அவளது சிந்தனையை கலைப்பது போல மதி அம்மா என முகத்தை தொங்க போட்டபடி வந்து நின்றாள். அவளை மேலும் கீழுமாக உற்று நோக்கிய வைதேகி தன் மகள் நெளிவதை வைத்தே அவளது பிரச்சனையை சட்டென்று புரிந்து கொண்டவளாய், வயிறு வலிக்குதா மதி, கசாயம் வச்சு தரவா? ஆமாம்மா, ரொம்ப பெயினா இருக்கு. சொல்லும் போதே அவளது கண்கள் கலங்கின. அப்புறம் நாப்கின் வேற தீந்து போச்சுமா. ஏண்டி, தேதி எப்ப வரும் கூடவா தெரியாது? 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்கல்ல, காலேஜ் போயிட்டு வரும்போது மெடிக்கல்ல வாங்கிட்டு வந்து வைக்கலாம்லடி. எல்லாத்தையும் நான் தான் பண்ணணுமா? நீங்க என்ன குட்டி பிள்ளைங்களா? என்ன பிள்ளைங்களோ, சரி இரு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அன்னையின் சத்தம் கேட்டு உள்ளே துணிகளை மடித்து வைத்துக் கொண்டிருந்த மலர் சமையலறைக்குள் நுழைந்தாள். ஏமா அவளை திட்டிட்டு இருக்க? ஏய் மதி, உனக்கு ஏண்டி கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? மதி பதில் கூறும் முன்பே முந்திக் கொண்ட வைதேகி, அவளுக்கு வயிறு வலின்னு அழறா. மலர், நீ போய் அப்துல் பாய் கடையில அவளுக்கு நாப்கின் வாங்கிட்டு வந்து கொடு. அவளுக்கு வயிறு வேற வலிக்குதான், நான் கஷாயம் போடுறேன். மதியோ வலியை தாங்காமல் வயிறை பிடித்து கொண்டு சமையலறையின் ஓரமாய் அப்படியே அமர்ந்து விட்டாள். தங்கையின் துடிப்பை பார்த்த மலரிடம் அதீத வேகம், அம்மா நீ மதிய பாத்துக்கோ, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் என்றபடி அவசரமாக தன் பர்ஸை எடுத்துக்கொண்டு வாயிலை நோக்கி ஓடினாள். அதே நேரம் அங்கே பாதை தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த வசுமதிக்கு தன்னை யாரோ கவனிப்பது போன்றது ஒரு உள்ளுணர்வு. பெண்ணவள் தன் விழிகளை பின்னே திருப்பி நோட்டமிட அங்கே பச்சை நிற கார்ப்பரேஷன் குப்பை தொட்டியை தவிர வேறேதும் இல்லை. ஏனோ திடீரென உள்ளுக்குள் அவளுக்குள் ஒரு பய உணர்வு பரவிட ஆரம்பித்தது. தான் தற்சமயம் இங்கே வந்தது தவறோ என அவளுக்குள் ஒரு நெருடல். தன் காலடிகளை மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டிருந்தாள். அந்த ஏரியா முழுவதும் ஏனோ ஆள் நடமாட்டம் அதிகமில்லை. ஒரு சில பைக்குள் 1 2 நபர்கள் மட்டும் பைக்குகளில் வலம் வந்து கொண்டிருந்தனர். மொபைலின் திரையில் நேரத்தை பார்க்க அது 8 என்று காட்டியது. பெண்ணவளின் முகத்தில் வியர்வை முத்துகள் வழிந்து கொண்டிருந்தது. அவளின் பின்புறம் ஒரு நிழல் உருவம் ஏதோ நிழலாடுவதாய் உணர்ந்தவளாய் வசுமதி பின்புறம் திரும்பிட அவளுக்கு அப்போதுதான் உயிரே வந்தது. மலர்கொடிதான் அவசர அவசரமாக வேக எட்டுகளை வைத்து வந்து கொண்டிருந்தாள். வசுமதியின் விழிகள் மலரை கண்டதை தவிர மலர் வசுமதியை கவனிக்கவில்லை. அப்படியே கவனித்தாலும் அவள் யார் என்பது மலருக்கு உடனே தெரிந்திடவும் தற்சமயம் வாய்ப்பில்லை. மலரின் நடையின் வேகமும் அவளின் முகத்தின் பதற்றமும் வசுமதிக்கு பார்த்ததுமே புரிந்தது. மலரை எத்தனையோ முறை மருத்துவமனையில் கவனித்திருக்கிறாள். அவளிடம் இத்தனை பதற்றம் இருந்ததை பார்த்ததில்லை. அவள் ஏனோ அவசரமாக செல்வதால் அவளை தடுக்கும் மனம் இல்லாமல் அவளை பின்தொடர்ந்தாள். மலர் நேராக சென்று அருகே இருந்த ஒரு கடைக்குள் புகுந்திட வசுமதிக்கு லேசாக தலை சுற்றுவது போல் தோன்றிட பக்கத்தில் இருந்த ஒரு பூட்டிய ஜெராக்ஸ் கடையின் படிகளில் அவள் மெல்ல அமர்ந்து மலரின் வருகைக்காக காத்திருந்தாள். வசுமதி உட்கார்ந்து 2 நிமிடம் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாகவே கையில் ஒரு கவருடன் மலர் மீண்டும் வெளியே வந்தாள். மலரின் விழிகள் இப்போதும் வசுமதியை கவனிக்கவில்லை. வேகமாக நடந்தவள் வசுமதியை தாண்டி சென்றிருந்தாள். இதற்கு மேலும் அமைதி காக்க விரும்பாத வசுமதி மெல்ல எழுந்து மலரை பின்தொடர அவளின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தன் இதழ் திறந்து மலர் என அழைக்க முற்பட்ட சமயத்தில்
அவளின் வாயை ஏதோ ஒரு கரம் அழுந்த மூடியது. வசுமதிக்கு ஒரு நொடி உயிரே போய்விடுவது போன்ற ஒரு மனநிலை. அவள் விழிகள் பயத்திலும் திடீரென்ற இந்த தாக்குதலாலும் உறைந்து விருந்திட, தன்னை பிடித்து வாயை மூடிய அந்த நபரிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராடி கொண்டிருந்தாள். அவள் விழிகளில் மலரின் முதுகுப்புறத்தை நோட்டமிட, மலரோ திரும்பி கூட பார்க்காமல் அடுத்ததாக இருந்த ஒரு சிறிய சந்தில் நுழைந்தாள். அதுவரை வசுமதியை அதே இடத்திலே வாயை மூடி இறுக பிடித்து வைத்திருந்தவன் சுற்றும் முற்றும் தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என நோட்டமிட்டு விட்டு அவளை மெதுவாக நகர்த்தி தன் காரை நோக்கி அவள் ஆடாதவாறு கொண்டு சென்றான். வசுமதிக்கு ஏற்கனவே தலை சுற்ற ஆரம்பித்திருக்க, உடல் அசதியினால் வேறு அவளால் தன்னை பிடித்திருப்பவனை தடுக்க இயலவில்லை. அவள் உள்ளம் தன் குழந்தைக்கு ஏதும் ஆகிவிடக் கூடாது எனும் உந்துதலே மேலும் மேலும் அவனிடம் போராடி கொண்டிருந்தது. அந்த கடத்தல்காரன் வசுமதியை காருக்கு அருகில் கொண்டு வந்த நேரத்தில் மலர் மீண்டும் தான் புகுந்த அதே செந்திலிருந்து வெளிவந்தாள். வசுமதியின் விழிகளிலிருந்து நீர் வடிய ஆரம்பித்தது. அவளின் ஓர விழிகள் மலர் தன்னை பார்த்து விட மாட்டாளா என ஏங்கி தவிக்க ஆரம்பித்தது. ஆனால் மலரின் விழிகளோ சாலையில் எதையோ தீவிரமாக தேடிக்கொண்டு வந்து கொண்டிருந்தது. வசுமதி முன்பை விட அதிக பலம் கொண்டு அந்த ஆடவனை தள்ளிவிட முற்பட்டவள் சட்டென்று தன் வாயை மூடியவனின் கைகளை பலம் கொண்டு கடிக்க, அவன் வலியை தாங்காமல் தன் கைகளை அவள் வாயிலிருந்து எடுத்திட, அந்த ஒரு நொடி இடைவெளியில் வசுமதி மலர் என சத்தமிட்டாள். இந்த முறை வசுமதியின் முயற்சி வெற்றியில் தான் முடிந்தது. மலரின் விழிகள் வசுமதியை ஒருவன் காரில் தள்ளுவதை பார்த்திட, அவசரமாக அவளை காப்பாற்ற அங்கே ஓடினாள். மலர் தன்னை நோக்கி ஓடி வருவதை கவனித்தவன் அவசரமாக வசுமதியின் முகத்தில் ஏதோ ஸ்ப்ரேயை அடிக்க, வசுமதி மயங்கி காரில் விழுந்தாள். வசுமதி காரில் சரிந்ததும் தாமதிக்காமல் காரை எடுக்க முற்பட்டவனின் காரின் எதிரில் வந்த மலர், "நீ யார்டா நீ, அவங்கள என்னடா பண்ற?" என சத்தமிட, அவனோ வேகமாக காரிலிருந்து இறங்கி அவளின் கன்னத்தில் தன் முழு வேகம் கொண்டு அறைந்திட, மலர் அவன் அடித்ததின் வீரியம் தாங்காமல் அவனின் மீதே மயங்கி சரிந்தாள். பெண்கள் இருவரின் கெட்ட நேரமா இல்லை கடத்தல்காரனின் நல்ல நேரமா தெரியவில்லை. இந்த இரு பெண்களின் பரிதாபமான நிலையை யாரும் கவனிக்கவில்லை. மலரை அறைந்தவன் மயங்கிய நிலையில் இருந்தவளையும் தூக்கி தன் காரின் பின்னிருக்கையில் போட்டுக்கொண்டு மின்னல் வேகத்தில் புறப்பட்டான். அந்த காரானது தன் வேகத்தை நொடிக்கு நொடி அதிகமாக்கியபடி பறந்தது. அதே நேரம் வசுமதியின் வீட்டில் வீடியோ கான்பரன்ஸ் மீட்டிங்கில் இருந்த மகேந்திரன் தன் அறையிலிருந்து வெளியேற அவன் விழிகள் அவளை தேட ஆரம்பித்தது. வசுமா எங்க இருக்கடா? வீட்டின் ஒவ்வொரு அறையாக தேடியவன் பெண்ணின் மொபைலுக்கு அழைக்க, அது தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்தது. நேரம் ஆக ஆக மகேந்திரனுக்கு ஏனோ உள்ளுக்குள் பதற்றம் அதிகரிக்க ஆரம்பித்தது. அவன் பாதங்கள் வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கிங் ஏரியாவில் இருந்த தங்கள் நீல நிற ஹுண்டாய் காரனது அங்கில்லை. அவனின் மூளை ஏதோ யோசிக்க, அவனின் பதற்றமான முகத்தை கவனித்த வாட்ச்மேன் குமரேசன் அவசரமாக அவனின் அருகில் வந்தார். "தம்பி, வசு அம்மையா தேடுறீங்க?" "ஆமாங்க குமரேசன், வசு வெளியே போனாளா?" குமரேசன் தலையை கீழே தொங்க விட்டவர் தயங்கி தயங்கி, "ஆமா தம்பி, இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம நீல காரு அந்த காரை எடுத்துட்டு போனாங்க. நான் வேணாம்னு தானே சொன்னேன். அம்மா கேட்கவே இல்லை. உடனே போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு தான் சொன்னாங்க. ஆனா இன்னும் வரலைங்க." மகேந்திரனுக்கு தன்னவளின் மீது ஒரு புறம் கோபம் இருந்தாலும் மறுபுறம் அவள் பத்திரமாக வந்துவிட வேண்டும் எனும் எண்ணமும் ஒருவித பயமும் நிறைந்து கிடந்தது. சிறிதும் தாமதிக்காதவனாக அவன் தன்னுடைய எமகாவுக்கு உயிர் கொடுத்து புறப்பட்டான். அவள் நிச்சயம் மலரின் வீட்டிற்குத்தான் சென்றிருப்பாள் என கணித்தவன் அவள் தன்னிடம் கூறியிருந்த விவரங்களை ஓரளவுக்கு நினைவுபடுத்தி கொண்டு மலரின் வீட்டை நோக்கி புறப்பட்டான். அதே நேரம் மலரின் வீட்டிலோ நாப்கின் வாங்க சென்ற மலர் இன்னும் திரும்பி விடவில்லை என வைதேகி, மதி, நிலா மூவரும் பதறிக்கொண்டு இருந்தனர். வைதேகி, "நிலா, இந்த மலர் கடைக்கு போய் எவ்வளவு நேரம் ஆச்சே, என்னம்மா இன்னும் காணோம்? நான் ஒரு கூறுகட்டவ வயசு பொண்ணை இந்த நேரத்துல அனுப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நான் போய் பக்கத்து வீட்டு கணேஷ் தம்பிட்ட பேசிட்டு வரேன்டி. நீ மதி கூடவே இருக்கியா?" "ஐயோ அம்மா, அதெல்லாம் அக்காவுக்கு எதுவும் ஆகியிருக்காது. அந்த அப்துல் பாய் கடை சில நேரத்துல சீக்கிரமே பூட்டிடுவாங்கம்மா. அக்கா ஒருவேளை பக்கத்து தெருவுக்கு தான் நாப்கின் வாங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். எதுவோடி, எனக்கு மனசே சரியில்லை. நீ மதி கூடவே இரு, நான் போய் மலரை பார்த்து கையோட கூட்டு வரேன்" என்றபடி வைதேகி அவசரமாக வீட்டை விட்டு வெளியேறினாள். கடிகாரத்தின் முட்கள் நேரம் 9 என உச்சிக்கொட்டி காட்டியது. வைதேகி பதறியவளாய் பக்கத்து வீட்டு கணேசன் வீட்டு கதவை தட்டினாள்.
கதவு திறக்கப்பட்டதும் 30-35 வயது மதிக்கத்தக்க ஒருவன் வெள்ளை பனியனுடன் வந்து கதவை திறந்தான். அக்கா, என்னாச்சு இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? உங்க முகமே சரியில்லை. கணேசன் அக்கறையுடன் வினவ, வைதேகிக்கு சட்டென்று ஏனோ அழுகை முட்டி கொண்டு வந்தது. தம்பி, மலர் கடைக்கு போனாப்பா. போய் ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. இன்னும் வீட்டுக்கு வரல தம்பி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கொஞ்சம் என் கூட வரியாப்பா? கடத்தர வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். என்னக்கா, நீங்க இந்த நேரத்துல பொம்பளை பிள்ளைய ஏன்கா தனியா கடைக்கு அனுப்புனீங்க? பாப்பநாயக்கன் பட்டியில ஏதோ ஒரு கட்சிக்காரனை அடிச்சுட்டானுங்கன்னு கடையெல்லாம் அடைச்சிட்டு இருந்தாங்க. நான் வேலையை முடிச்சுட்டு வரும்போதே ரோடு வெறிச்சோடிதான் இருந்தது. ஏங்கா, ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. வைதேகியோ கண்ணீருடனே தலையை கீழே குனிந்திட, கணேசன் உடனே சரி சரி அழாதீங்க, பாப்பாவுக்கு எதுவும் ஆகாது என்றபடி அவசரமாக சட்டையை மாட்டிக்கொண்டு வைதேகியுடன் நடக்க ஆரம்பித்தான். இருவரின் விழிகளும் பெண்ணவள் எங்காவது தென்படுகிறாளா என இருபுறமும் அவளை தேடியபடியே வந்தது. பாவம், அவர்கள் தேடுபவளோ அந்த பழைய பள்ளிக்கூடத்தின் 4 சுவருக்குள் அல்லவா அடைபட்டு கிடந்தாள். மலருக்கு அருகே மயங்கிய நிலையில் வசுமதி கிடக்க, மயக்கத்திலும் வசுவின் கரங்கள் தன் மேடிற்ற வயிற்றை வருடி கொண்டிருந்தது. ஹே மதன், இடியட், இவளை மட்டும் தானடா தூக்க சொன்ன? ஏன்டா இந்த பொண்ணை கடத்திட்டு வந்த? யாருடா இவ? அந்த கடத்தல்காரனின் அருகில் நின்ற மற்றொருவன் கோபம் மேலோங்கிட கத்த ஆரம்பித்தான். மதன் உடனே, புரியாம பேசாத பிரதீப், இந்த பொம்பளைய கடத்த போறப்போ கையில வச்சிருந்த ஸ்ப்ரே வேலை செய்யல. அவளை வாய பொத்தி கத்தாம காரு கிட்ட கொண்டு போகும்போது இந்த பொண்ணு பாத்துட்டா. என்னை துரத்திட்டு வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா. பின்ன என்ன பண்ண சொல்ற? அவளை அடிச்சதுல மயங்கி விழுந்துட்டா. பொண்ணு வேற பார்க்க பளபளன்னு இருந்தா. தன்னால வந்து விடுறவளை விட சொல்றியா? ஒரு 2-3 நைட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இவளை மும்பைக்கு சப்ளை பண்ணிடலாம். யூஸ்லெஸ். பொண்ணை பார்த்தன்னா உன் மூளை மயங்கிட்டுதான் மதன். தேவையில்லாத வேலை பண்ணி வச்சிருக்கடா. பிரதீப், சும்மா லோலாய் பண்ணாத. பொண்ணை பார்த்தல்ல, செவ செவன் எப்படி இருக்கா? இவளை பார்த்துட்டு எப்படி விட முடியும்? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை ஆகாது. நாம தான் காசு கைக்கு வந்ததும் ஃபாரினுக்கு போறதா பிளான் போட்டுக்கோம்ல. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை ஆகாது, நீ ஃபீல் பண்ணாத. பிரதீப்புக்கும் மதன் சொல்வது சரி என்று தோன்றிட குரூரமாக புன்னகைத்தவன், சரி, அவளை தூக்கிட்டோம்னு கிளையண்ட்டுக்கு போனை போட்டு சொல்லிடு. மதன் தன் செல்பேசியை எடுத்தவன் தன் டயரியில் எழுதி வைத்திருந்த நம்பரை எடுத்து டயல் பேடில் அழுத்தி கொண்டிருந்த நேரத்தில் மலர் மெல்ல மெல்ல தன் விழியை அசைத்து கண் விழித்தாள். அவள் விழிகளுக்கு முன் மதன் கருப்பு நிற டிஷர்ட்டில் செல்பேசியில் எண்களை அழுத்தி கொண்டிருக்க, மருண்ட தன் விழிகளை சுழல விட்டவளுக்கு தன் அருகே 5 அடி தூரத்தில் வசுமதி முனகளோடு விழுந்து கிடப்பது தெரிந்தது. ஹலோ, நான் மதன் பேசுறேன். நீங்க சொன்ன பொண்ண கடத்தியாச்சு. என்ன, கொல்லணுமா? இதெல்லாம் டீலிங்ல இல்ல. எதுக்கு பணம்? இதுக்கு எக்ஸ்ட்ரா வேணும். அவன் பேசிக்கொண்டு இருக்கும் போதே மலர் வசுமதியின் அருகில் மெல்ல மெல்ல தவழ்ந்தபடியே நெருங்கி இருந்தாள். வசுமதியின் முகத்தை பார்த்ததுமே அவளை எங்கேயோ பார்த்தது போல் நினைவுக்கு வந்தது. ஒரு 10 வினாடிகளிலே அவளது மூளைக்கு வசுமதியை தான் வேலை பார்க்கும் மருத்துவமனையில் பார்த்தது நினைவுக்கு வந்தது. அவன் பேசும் வார்த்தைகள் வேறு மலரின் செவிக்குள் செல்ல செல்ல அவளுக்கு இதய துடிப்பே நின்று விடுவது போலிருந்தது. மலர் தன் அருகே இருப்பவனின் செவிகளில் விழாதவாறு வசுமதியை தட்டி எழுப்பிட, ஆனால் வசு ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்ததால் அவளால் எழுந்திருக்க முடியவில்லை. ஏங்க மேடம், எந்திரிங்க. மேடம், இங்க பாருங்க, எந்திரிங்க மேடம். அவள் எவ்வளவு தூரம் எழுப்பியும் வசுமதியின் நிலையில் மாற்றமில்லை. அவள் எதிர்பாராத சமயத்தில் ஒரு ஷூ அணிந்த கால் அவளை எட்டி உதைத்திட மலர் ஆ என அலறிபடியே தூரமாக விழுந்தாள். பிரதீப் தான் ஷூ காலோடு மலரின் வயிற்றில் ஓங்கி உதைத்திருந்தான். மலரின் அலறல் சத்தம் மதனோடு போனில் உரையாடி கொண்டிருந்தவரின் காதில் விழுந்தது. எதிர்முனையில் இருந்தவர், என்னது, அங்க ஒரு பொண்ணு குரல் கேக்குது. வசுமதி வாய்ஸ் மாதிரி தெரியலையே, யார் அது? உங்களை வசுமதியை மட்டும் தானே கடத்த சொன்னேன். யார் அந்த பொண்ணு? அவளையே இவ கூட வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு வசுமதி முகத்தை பார்த்தாளா? எதிர்முனையில் இருந்தவர் வரிசையாக கோப கனலோடு கேள்வி எழுப்பிட மதன் எச்சில் விழுங்கியபடி, அதெல்லாம் எதுவும் இல்ல, அது அது வேற ஒருத்தவங்க கடத்த சொன்ன பொண்ணு. என்னது, வேற ஒருத்தவங்க கடத்த சொன்ன பொண்ணா? அவளை ஏன் வசு இருக்க இடத்துக்கு கூட்டு வந்தீங்க? நீங்க சரியா பண்ணுவீங்கன்னு நினைச்சுதானே உங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்தேன். அந்த கூட இருக்க பொண்ணை முதல்ல கொன்னுட்டு வசுமதியை நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு முழு பேமெண்ட் கிடைக்கும் என்றதுமே இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மதன் குழப்பமான முகத்துடன் பிரதீப்பை பார்க்க, பிரதீப் உடனே ஏதோ சரியில்லை என புரிந்து கொண்டவனாய், இதுக்குதான் சொன்னேன், இப்ப பாத்தியா, தேவையில்லாத பிரச்சனை. சரி, கிளையண்ட் என்ன சொல்றாரு? மதன் உடனே மலரின் புறம் கையை காட்டி, இவளை கொன்னுட்டு அந்த பொம்பளைய அவங்க சொல்ற அட்ரஸுக்கு கொண்டு வர சொல்றாங்க.
இருவரும் பேசுவதை கேட்ட மலரின் இதயம் முன்பை விட வேகமாக துடித்திட, இருவரையும் பயந்தபடி அவள் பார்த்து விழிக்க, மதன் உடனே அவளை பார்த்து புன்னகைத்தவன், "ஏய் ஜிலேபி, உன்னை ஒரு 3 நாளாவது வச்சுக்கலான்னு நினைச்சேன். இப்படி ஒரே நாள்ல சாக போறியே, எனக்கே உன்னை கொல்ல கஷ்டமாத்தான் இருக்கு" என்றவன் மலரை மெதுவாக நெருங்கிட, மலரோ பயந்தவளாய், "அண்ணா, வேணா அண்ணா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கண்ணா, எதுவும் பண்ணிடாதீங்க, என்னை விட்டுருங்க" என இதயமே இல்லாத அவனிடம் இரக்கத்தை எதிர்பார்த்தவளாய் கெஞ்ச ஆரம்பித்தாள். அவள் கெஞ்ச கெஞ்ச மதன் அவளின் கண்கள், இதழ், கன்னம், இடை என மேலிருந்து கீழாக ஒவ்வொன்றாக நோட்டமிட ஆரம்பித்தான். திடீரென என்ன நினைத்தானோ தன் மொபைலை எடுத்தவன் தன்னை கடத்த சொல்லவரின் எண்ணுக்கு மீண்டும் அழைத்திட, எதிர்முனையில் இருந்தவர் இணைப்பை அட்டன் செய்ததுமே ஸ்பீக்கரில் மொபைலை போட்டு, "அந்த பொண்ணை கொன்னாச்சு, வசுமதியை எங்க கொண்டு வரணும்?" என்றான். மறுமுறையில் இருந்தவர் மதன் கூறியதை நம்பாமல், "நீ கொன்னவளோட பாடியையும் வசுமதியையும் ஒண்டிப்புதூர் பாலத்துக்கு கீழே கொண்டு வா. இந்த நேரத்துக்கு வேணாம், விடிய காலையில 4 மணி கொண்டு வா." மதன் இதை சிறிதும் எதிர்பார்க்காதவன் முதலில் தயங்கினாலும் பின் சரி என ஒப்புக்கொண்டு இணைப்பை துண்டித்தான். பிரதீப், "டே, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க்லாம்? அந்த கிளையண்ட் சொன்ன மாதிரியே இவளை கொன்னுட்டு அந்த பொம்பளை கொண்டு போய் கொடுத்துட்டு நாம பேமெண்ட்டை வாங்கிக்கலாம். உனக்கு இந்த பொண்ணு வேணும்னா இப்பவே அனுபவிச்சுக்கோ." மலர் மீண்டும் கெஞ்சியபடியே இருவரையும் நோக்கிட, ஆனால் அவர்கள் இருவரும் சிறிதும் இரக்கமின்றி வன்ம புன்னகையோடு மலரை பார்த்து புன்னகைத்தனர். இருவரும் தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொண்டவர்கள் வெள்ளை நிறத்தில் இருந்த போதை வஸ்துக்களையும் சரக்கு பாட்டில்களையும் எடுத்து எதிரே இருந்த மேஜை மீது வைக்க ஆரம்பித்தனர். அவர்களின் நடவடிக்கை ஒவ்வொன்றும் மலருக்கு உயிர் பயத்தையும் மானத்தை காத்துக்கொள்ள வேண்டும் எனும் எண்ணத்தையும் உண்டாக்கியபடி இருந்தது. அவளின் பயந்த விழிகளை ரசித்தபடியே இருவரும் மது அருந்த ஆரம்பித்தனர். அவளோ அந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பித்தால் போதும் என்ற எண்ணத்துடன் தன் விழிகளை சுழறச் செய்து அந்த இடத்தை நோட்டமிட ஆரம்பித்தாள். மதனும் பிரதீப்பும் ஆரம்பத்தில் சிறிதளவே குடிக்க ஆரம்பித்தவர்கள் மதுவின் மீதிருந்த அதீத போதையில் நேரம் செல்ல செல்ல அதிக அளவில் மூர்க்கத்தனமாக குடிக்க ஆரம்பித்தனர். மலர் சிறிதும் எதிர்பாராத விதமாக வசுமதியின் விழிகள் மெல்ல அசைந்திட ஆரம்பித்தது. வசுமதி தன் விழியை திறந்ததுமே அவளுக்கு தான் இருக்கும் இடமும் சூழலும் நன்றாக விளங்கியது. ஆடவர்கள் இருவரும் அதீத போதையில் இருந்ததால் இவர்களை கவனிக்கவில்லை. வசுமதி கண் விழித்ததுமே மலர் அவளை அழுத விழிகளோடு நோக்கிட, வசுமதி அவளின் கரத்தை இறுக்கி பிடித்தவளாய் மெல்ல எந்திரிக்கும்படி சைகை செய்தாள். மலர் வசுமதியின் கரங்களை அழுத்தி பிடித்தபடி மெல்ல எழுந்தவள் இவர்கள் கவனிக்காத வண்ணம் நடக்க கால் பாதங்களை நகர்த்திய சமயத்தில் வசுமதியின் கை வளையல்கள் குலுங்கி அவளை இந்த கொடியவர்களின் விழிகளுக்கு காட்டி கொடுத்தது. மதனும் பிரதீப்பும் பெண்கள் இருவரும் தப்பிக்க முயல்வதை உணர்ந்து அவர்களை பிடிக்க எழுந்து கொள்ள, ஆனால் அதீத குடியால் அவர்களால் நிலையாக நிற்க முடியவில்லை. இதனை புரிந்து கொண்டவர்களாய் மலரும் வசுமதியும் தங்கள் கையில் கிடப்பதையெல்லாம் அவர்களின் மீது எடுத்து எரிந்திட ஆரம்பித்தனர். மலர் வசுமதியின் கரத்தை மீண்டும் பிடித்தவள், "மேடம், நம்ம சீக்கிரம் இங்கிருந்து போயிடலாம் வாங்க" என்றாள். வசுமதியும் நிலைமையை புரிந்து கொண்டு மலருடன் வெளியே செல்ல எத்தனிக்க, ஆனால் அதற்குள் பிரதீப் வீசிய கரும்பாறை கல்லானது வசுமதியின் வயிற்றுப் பகுதியில் சரியாக வந்து விழுந்தது. வசுவின் மேடிட்ட வயிற்றினில் அந்த கருங்கல் விழுந்ததும் வசுமதி நிலை குலைந்து தடுமாறி கீழே விழுந்தாள். வசு தன் வயிற்று பகுதியில் தாக்கப்பட்டதுமே நிலை குலைந்து கீழே சரிந்தவள் வலியால் துடிக்க ஆரம்பித்துட்டாள். வசுமதியின் உதிரம் கால்வழியே லேசாக கசிந்து ஆரம்பிக்க மலரோ துடித்தவளாய், "மேடம், என்னாச்சு மேடம்?" என உள்ளம் பதறியபடி வசுமதியை தன் மடியில் சாய்த்து அவளின் கன்னத்தினை தட்டி அவளின் கரத்தை பிடித்து அவளை ஆசுவாசப்படுத்தியபடி இருந்தாள். கர்ப்பிணி பெண் அவளின் அலறல் சத்தமோ அவளின் காலை நனைத்து கரைந்தோடும் உதிரமோ இந்த கரும்பார இதயம் கொண்டவர்களுக்கு இரக்கத்தை தரவில்லை. போதை தலைக்கேறியபடி மலரை நோக்கியபடி இருவரும் நெருங்க ஆரம்பித்தனர். அரைகுறை மயக்கத்திலும் அழுகும் பொழுதிலும் தனக்குள்ள வயிற்று வலியிலும் வசுமதி மலரை காப்பாற்ற எண்ணியவளாய் திக்குண்ட வார்த்தையில், "நீ தப்பிச்சு போயிடுமா" என மலரின் கரங்களை உதறிவிட, இப்படியொரு நிலையில் மலரால் எப்படி சுயநலமாக சிந்திக்க முடியும்? தனக்குள் இருந்த ஒட்டுமொத்த தைரியத்தையும் திரட்டி இந்த இளையவள் ஆடவர்களிடம் அதற்கு மேல் இறைஞ்சாமல் அவர்களை எதிர்த்து நிற்க துணிந்து விட்டாள். அவர்கள் கடத்தி வைக்கப்பட்டிருந்த இடம் ஒரு பழைய இடிந்த பள்ளிக்கூடம் என்பதால் உடைந்த மரபெஞ்சுகளின் பாகங்கள் கிடக்க அதில் ஆணியுடன் கூடிய ஒரு நீண்ட துண்டை எடுத்தவள்
கண்கள் சிவக்க தன்னை நெருங்கிய மதனின் மார்பு பகுதியில் ஓங்கி அடித்தாள். அவள் அடித்ததில் ஆணியின் கூர்முனை அவன் மார்பில் கீறி ரத்தம் பீரிட்டு வலிந்திட அவன் அலறியடித்து கீழே விழுந்தான். அவன் விழுந்ததும் பிரதீப் சிறிதும் தாமதிக்காமல் அவளின் கையில் இருந்த மரத்துண்டை புடுங்கி எரிந்திட்டு அவளின் பச்சை வண்ண சேலையின் முந்தானையை பிடித்து இழுக்க அதன் ஒரு பாதி கிழிந்து அவன் கையோடு வந்தது. எஞ்சியிருக்கும் புடவையை தன் மானத்தை காக்கும் பொருட்டு அவன் கையில் கிடைக்க விடாமல் இழுத்து பிடித்தவள் சினம் கொண்டு அவனின் நெஞ்சில் ஓங்கி உதைத்திட அவன் கீழே விழுந்தான். அவன் கீழே விழுந்ததுமே அவன் தலையில் உடைந்து கிடந்த பெஞ்ச் ஒன்றை தள்ளிவிட அது விழுந்த வீரியத்தினால் அவனின் தலையிலிருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்தது. பிரதீப் அடுத்த கணமே மயங்கிட ஏற்கனவே கீழே விழுந்து கிடந்த மதன் தன் நண்பனின் நிலை கண்டு அவனை நெருங்கி அவனை எழுப்ப ஆரம்பித்தான். பிரதீப், டேய் பிரதீப், எந்திரிடா மச்சி, பிரதீப், டே என்னாச்சுடா? மதன் பிரதீப்பை எழுந்திருக்க செய்ய முயன்று கொண்டிருந்த அதே நேரத்தில் மலர் சிறிதும் தாமதிக்காமல் வசுமதியை சிரமப்பட்டு தன் தோளில் சாய்த்தபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்திட பாவம் வசுமதியால் ஒரு அடி கூட நகர்ந்து முடியவில்லை. போதா குறைக்கு அவளின் கால்களை நனைத்திடும் உதிரத்தின் அளவும் நொடிக்கு நொடி அதிகரித்தபடியே இருந்தது. மலர் தன் இரு கைகளாலும் அந்த இரு உயிர்களையும் தன் கரத்தில் ஏந்திட அவளின் நலிந்த தேகத்தினால் பாவம் வசுமதியை தூக்க இயலவில்லை. இருப்பினும் அவள் துவண்டு போகவில்லை. வசுமதியை இங்கிருந்து எப்படியாவது வெளியே கொண்டு செல்ல வேண்டும் எனும் எண்ணம் அவளுக்குள்ளும் அவளின் உடலிலும் ஏதோ ஒரு வித மாய பலத்தை உண்டாக்கியது. வசுமதியை தன் கரங்களில் தாங்கியவள் மெல்ல மெல்ல அந்த இடிந்த பழைய பள்ளிக்கூட கட்டிடத்திலிருந்து வெளியேறினாள். மதன் சலசலப்பு கேட்டு திரும்பிட அவள் வெளியேறுவது தெளிவாக தெரிந்தாலும் தன்னுடைய ஆருயிர் நண்பன் மயங்கி கிடப்பதால் அவளை பிடிக்க அவனது உள்ளம் அப்போது நினைக்கவில்லை. அவன் தயங்கிய அந்த நொடிதனில் மலர் இன்னும் சில அடிகள் நகர்ந்திருந்தாள். நண்பன் மூர்ச்சையாகி போனதில் அவனது கோபம் மேலும் அதிகமாகிட மதன் இறுகிய முகத்துடன் தன் கரத்தில் கத்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு அவள் சென்ற அதே வழியில் வெளியேறினான். தனியாக சென்றிருந்தால் அவள் இந்நேரத்தில் ஓடி அவன் கண்ணை விட்டு தூரமாக மறைந்திருப்பாள். வசுமதியையும் தூக்கி கொண்டு நடப்பதால் அவளால் வேகமாக நடக்க இயலவில்லை. அந்த கரும் இருட்டிலும் கூட வான் நிலாவின் பிரகாசம் அதிகமாக இருந்ததாலும் நெடுஞ்சாலையை ஒட்டிய விளக்குகளின் வெளிச்சத்தாலும் ஓரளவுக்கு அந்த இடம் வெளிச்சம் ஏந்தியபடிதான் இருந்தது. அவன் விழிகளுக்கு மலரின் முதுகுப்புறம் தெளிவாக தெரிந்திட அவளை நோக்கி வெகுவாக தன் காலடியை நகர்த்தியவனின் முகம் சிவந்து கிடந்தது. நல்ல வேளையாக அவனின் காலடி சத்தம் மலரின் செவிகளை தீண்டிட மெதுவாக நடந்தவள் தற்சமயம் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். பாவம், அவளால் அதற்கு மேல் வேகமாக நடக்க இயலவில்லை. அவளது கலைந்த சேலையும் அவளது வலுவற்ற உடலும் கையில் தாங்கியிருந்த கர்ப்பிணி பெண்ணின் எடையும் அவளை தள்ளாட செய்தது. இருப்பினும் தப்பித்துச் செல்ல வேண்டும் என்ற மனதின் உறுதி அவளை தொடர்ந்து நடக்கச் செய்திட மலர் தன் முயற்சியை கைவிடாது நகர்ந்து கொண்டிருந்தாள். அவளின் கரங்களில் இருந்த வசுமதி அரை மயக்கத்தில் மலர் மீது சாய்ந்திட அவளின் இதழ்கள் மகி மகி என தன் கணவனின் பெயரை முனகிட ஆரம்பித்தது. அவள் அழைக்கும் பெயருக்கு சொந்தக்காரனோ இதோ தனது யமஹா வண்டியில் மலர் வசிக்கும் தெருவின் சாலையை அடைந்திருந்தான். அவன் அங்கே வந்த நொடியே அவன் விழிகளில் வசுமதி நிறுத்தி வைத்திருந்த நீல நிற கார் தென்பட்டது. தன் பைக்கை ஓரமாக நிறுத்தியவன் வசுமதியை தேடி மலரின் வீட்டை நோக்கி பயணப்பட்டான். அருகே இருந்த ஒரு சந்துக்குள் மகி நுழைந்திட சரியாக அதே சந்திலிருந்துதான் கணேசனும் மலரின் தாய் வைதேகியும் மலரை தேடியபடி வந்து கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்ததும் மகி வசுமதி தன்னிடம் ஏற்கனவே கூடியிருந்த தெருவின் பெயரை ஞாபகப்படுத்தி கொண்டவனாய், எக்ஸ்கியூஸ் மீ சார், பிள்ளையார் தெரு எங்க இருக்கு என்றிட கணேசன் உடனே நேரா போய் செகண்ட் லெப்ட் சார் என்றிட மகி வேக எட்டுக்களை வைத்தபடி அவர்கள் சொன்ன திசையில் நடக்க ஆரம்பித்தான். மகி தங்களது வீட்டைத்தான் தேடிச் செல்கிறான் என புரியாத வைதேகி தன் மகளை காணாத பதற்றத்தில் வெகு வேகமாக அவன் சென்ற திசைக்கு எதிர் திசையில் நடந்து சென்று கொண்டிருந்தாள். வேகமாக சென்றவன் சரியாக பிள்ளையார் தெருவுக்குள் நுழைந்திட அங்கிருந்த வீடுகளை நோட்டமிட அவனுக்கு மலரின் வீடு எதுவென்று தெரியாமல் போனது. எவரிடமாவது கேட்கலாம் என தவித்துக் கொண்டிருந்தவனின் கண்களில் யாரும் தென்படவில்லை. சரியாக அதே நேரம் பதறிய விழிகளோடு நிலா வாயிலில் வந்து நின்றவள் தன் தாயும் அக்காவும் வருகிறார்களா என வழியை நோட்டமிட்டு கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் வேகமாக அவள் வீட்டை நோக்கி நகர்ந்தவன், சிஸ்டர், இங்க மலர் வீடு எங்க இருக்கு? அவங்க கூட ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்றாங்க. நிலா உடனே குழப்பத்துடன் அவனை உற்று நோக்கிட ஏற்கனவே தன் அக்காவை காணாததால் ஒருவித ஆர்வம் கலந்தவளாய், மலர் என்னோட அக்காதான்னா, சொல்லுங்க, இதான் மலர் வீடு. மகியின் முகத்தில் ஒரு சிறிய மலர்ச்சி.
இதழில் லேசான புன்னகையை தவழ விட்டவன், வசுமதி இங்குதானே வந்தாங்க, நான் அவங்க ஹஸ்பண்ட், அவங்கள பார்க்கணும். நிலாவுக்கு அவன் பேசுவது ஏதும் புரியாததாலும், ஏற்கனவே மலரை காணாததாலும், தன் தாய் வேறு வீட்டில் இல்லாததாலும் கொஞ்சம் பயம் சூழ்ந்திட, இரவு நேரத்தில் ஒரு ஆடவனிடம் இதற்கு மேலும் தொடர்ந்து அவள் பேச விரும்பாமல், இல்லங்க, நான் இங்க வசுமதின்னு யாரும் வரல, நீங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், வேற ஏதாவது பேசணும்னா காலையில வாங்க என்றபடி அதற்கு மேலும் அவனிடம் ஏதும் பேசாமல் வேகமாக உள்ளே நுழைந்தாள். வாட் வசு? வசு இங்க வரலையா? அவளோட கார் வெளியில தானே நிக்குது, இல்ல வேற எங்கேயாவது வழி மாறி போயிட்டாளா? அவனுக்கு உள்ளமெங்கும் ஒரு இனம் புரியாத வலி பரவிட, அவள் உள்ளே நுழைவதற்கு முன் மீண்டும் ஒரு முறை அவளை அழைத்தான். சிஸ்டர், பிளீஸ் போகாதீங்க, ஒரு நிமிஷம் சிஸ்டர். அவன் குரல் அவள் செவிகளை அடைந்தாலும் உள்ளுக்குள் ஏற்பட்ட சிறு பயத்தால் அந்த பெண் அவசரமாக வீட்டுக்குள் நுழைந்திட்டாள். அவள் காதில் வாங்காமல் உள்ளே சென்றதும் மகியும் வேகமாக மெயின் கேட்டை ஓபன் செய்து வீட்டின் வாயிலில் நின்றபடி காலிங் பெல்லை அழுத்த ஆரம்பித்தான். நிலா கதவை திறக்க மகியை பார்த்தவளுக்கு மீண்டும் ஒருவித பயம். அவளின் பயம் புரிந்தவனாய் மகி உடனே, பாப்பா, நீ என்னை பார்த்து பயப்படாத, பிளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நாளைக்கு உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வர்றதா சொன்ன மாப்பிள்ளை வீட்டு ஆளுதாமா நான். என் ஒய்ஃப் உங்க வீட்டுக்கு தாமா வர்றதா சொல்லிட்டு வந்தாங்க. அவ கன்சீவா வேற இருக்காமா. இப்ப அவளை காணும். அவ கார் வேற வெளியே ரோட்ல நிக்குது. நிலாவின் விழிகள் அதிர்ந்திட அவள் உடனே, சாரிங்கண்ணா, எனக்கு நீங்க யாருன்னு தெரியல, ஆனா நீங்க சொல்ற மாதிரி யாருமே வீட்டுக்கு வரல என்றவள் மகியின் முகத்தை உற்று நோக்கிட, அவனின் விழிகளோ அப்போது லேசாக கலங்கிட அவன் முகம் எங்கும் குழப்பம் சூழ்ந்திருந்தது. நிலாவுக்கு தன் அக்காவை காணவில்லை, தன் அன்னை அவளை தேடிக்கொண்டுதான் சென்றிருக்கிறாள் என அவனிடம் சொல்வதா வேண்டாமா என்று புரிந்திடவில்லை. ஒருவேளை இதன் காரணமாக தன் அக்காவின் திருமண விஷயம் தடங்கலாகுமோ எனும் பயம் அவளுக்கு. இருப்பினும் அவனிடம் உண்மையை கூற எத்தனித்தவளாய் அவள் இதழை அசைத்திட முற்பட்ட சமயத்தில் மகி உடனே, சரிம்மா, நான் வசுமதி பக்கத்துல எங்கேயாவது வழி மாறி போயிட்டாளான்னு தேடி பாக்குறேன், ஒருவேளை அவ இங்க வந்தா எனக்கு போன் பண்ண சொல்லுமா என்றவன் நிலாவின் பதிலை எதிர்பார்க்கும் முன்னே அங்கிருந்து நகர்ந்திருந்தான். மகி ஒவ்வொரு வீடாக தேட ஆரம்பித்திட, பாவம், அவனால் தன் அவளை கண்டுபிடிக்க இயலவில்லை. அவனுக்கு உதவ எண்ணி நிலா வாயிலுக்கு செல்ல முயன்ற சமயத்தில் வீட்டுக்குள்ளிருந்து மதி வயிற்று வலியினால் அழ ஆரம்பித்து சத்தமிட்டு கொண்டிருந்தாள். வேறு வழியின்றி நிலா உள்ளே நுழைந்திட மகி தெரு முழுவதும் வேக வேகமாக தேட ஆரம்பித்தான். 15 நிமிடங்கள் தொடர்ந்து தேடியும் அவனுக்கு வசுமதி எங்கிருக்கிறாள் என தெரியாமல் போக, தன் கைபேசியை எடுத்தவன் அவசரமாக முகிலனின் எண்ணுக்கு அழைக்க ஆரம்பித்தான். மகேந்திரன் அழைத்த சமயத்தில் தான் சரியாக முகிலன் கிரீனி டவரில் பர்த்டே ஃபங்க்ஷனை முடித்துவிட்டு கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கும் தன்னுடைய காரில் வந்து அமர்ந்தான். அவன் அமர்ந்த அடுத்த நொடியே மொபைல் சினுங்க அதை அட்டென்ட் செய்தவன், ஹலோ, சொல்லுங்க மாமா என்றதுமே மகி பதறியவனாய், முகி, வசுவ காணும்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, நீ எங்க இருந்தாலும் உடனே இங்க வாடா. என்ன, அக்காவை காணுமா? வாட்ஸ் கோயிங் ஆன்? அக்கா வீட்டுல தானே இருந்தா, என்ன மாமா சொல்றீங்க? அவ எங்க போனா? மகி பதற்றத்துடனே நடந்தவற்றை விவரிக்க, அதை கேட்ட முகிலனோ அடுத்த நொடியே தன் காரின் வேகத்தை 2 மடங்காக்கி மலர் இருக்கும் ஏரியாவான பாப்பநாயக்கன் பட்டியை நோக்கி செலுத்த ஆரம்பித்தான். முகிலனின் விழிகளில் கோபமும் கண்ணீரும் ஒரே நேரத்தில் திரண்டிட, ஒரு கையால் காரை ஓட்டியவன் மறுகரத்தில் மொபைலை இழுத்து பிரபாகரன் SI என்ற பதிவுக்கு செய்து வைத்திருந்த எண்ணை அழைத்தான். அவன் அழைக்க அழைக்க மறுமுனையில் யாரும் எடுப்பதாக தெரியவில்லை. அடுத்த நொடியே நரேன் என்ற பெயர் பதிவு செய்து வைத்திருந்த எண்ணுக்கு அழைக்க, அந்த எண்ணுக்கு உரியவனும் அத்தனை சுலபத்தில் அவனது காலை எடுக்கவில்லை. இடியட்ஸ், போனை எடுங்கடா என்று அவன் இதழ்கள் கோபத்தில் உருமிட, காரின் வேகம் மேலும் அதிகரித்தது. அவன் இருக்கும் கிரீனி டவரிலிருந்து பாப்பநாயக்கன் பட்டி செல்ல ஏறத்தாழ 1:30 மணி ஆகும். இரவு நேரத்தில் அவன் செல்லும் ஏரியாவில் கொஞ்சம் டிராபிக்கும் அதிகமாக இருக்க, முகிலனின் உள்ளத்துக்குள் பதற்றமும் கோபமும் ஏனோ நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. முகிலனின் கோபத்தை விட 2 மடங்கு கோபத்தை உள்ளடக்கியவனாய் மதன் மலரை கத்தியுடன் நெருங்க, அவனின் காலடி சத்தம் கேட்டவளோ வெகு வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். மதன் அருகே கிடந்த ஒரு மரக்கட்டையை தூக்கி மலரை நோக்கி எறிந்திட, அது சரியாக அவளின் காலில் பட்டு மலர் வசுமதியை தாங்கியபடியே கீழே விழுந்தாள். மலர் தன் அடிவயிற்றிலிருந்து சத்தமிட்டு அலறியபடி கீழே விழுந்திட்ட நொடியே
மதன் அவளை நோக்கி ஓடி வந்து அவளின் முடியை பிடித்தான். அவளின் தலைமுடியை கொத்தாக பிடித்து அவளின் கன்னத்தில் அறைய முற்பட்ட சமயத்தில் அவனின் கையை இறுக பிடித்தவள் தன் பற்களாலே அவனின் கரத்தில் கடித்திட, வலி தாங்க முடியாமல் அவளின் தலையில் இருந்து அவன் கையை எடுக்க, அந்த நொடிக்காக காத்திருந்தவள் அவனை தன் முழு பலம் கொண்டு தள்ளிவிட, அவன் பக்கத்தில் இருந்த ஒரு இடிந்த சுவரின் கண்ணாடி ஜன்னலில் மோதி தடுமாறி மயங்கி கீழே விழுந்தான். அவன் மயங்கியதுமே மலர் அழுத விழிகளோடு வசுமதியை தேட, மலரிடமிருந்து 2 அடி தள்ளி வசுமதி விழுந்திருந்தாள். அவள் கீழே விழுந்த இடத்தில் கிடந்த கல்லில் அவளின் தலை மோதி ரத்தம் தாறுமாறாக வழிந்து கொண்டிருந்தது. மேடம், மேடம், உங்களுக்கு ஒண்ணுமில்ல, நான் உங்களை காப்பாத்திடுவேன் மேடம். மலரின் குரல் வசுமதியின் செவிக்குள் பாய்ந்திட, ஆனால் அவளிடம் எந்த அசைவும் இல்லை. மலர் தன் விழிகளை சுற்றிலும் பரவவிட்டு தேட, அந்த இடிந்த கட்டிடத்திலிருந்து சற்று தொலைவில் பள்ளியின் இடிந்த காம்பவுண்ட் சுவர் வழியே சாலையில் ஒரு சில வாகனங்கள் செல்வது தெரிந்திட, மலர் சிறிதும் தாமதிக்காமல் வசுமதியை கரத்தில் ஏந்தியபடி மெதுமெதுவாக இடிந்த காம்பவுண்ட் சுவரை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அந்த பள்ளிக்கூடம் நெடுஞ்சாலைக்கு சற்று அருகே இருந்த அரசின் பழைய பள்ளிக்கூடம். அது பழுதடைந்த காரணத்தால் அதற்கு அருகே புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் துவங்கிட ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. இடப்பற்றாக்குறையால் ஏற்கனவே அங்கே இருந்த அரசிற்கு சொந்தமான சவுக்கு மரங்களை உள்ளடக்கிய இடத்தையும் அதற்காக அரசு ஒதுக்கியிருந்தது. அத்தகைய இடத்திலிருந்துதான் தற்சமயம் மலர் வசுமதியை தூக்கியபடி அந்த காம்பவுண்ட் சுவரை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். சிரமப்பட்டு மெதுமெதுவாக சரியாக காம்பவுண்ட் சுவரை நெருங்கிய சமயத்தில் அவளுக்கு தலை சுற்றுவது போன்ற ஒரு உணர்வு. இருப்பினும் அதை தாங்கிக் கொண்டவள் வசுமதியை தூக்கியபடி இடிந்த காம்பவுண்ட் சுவரின் சிறு பகுதி வழியாக வெளியே வந்தாள். அவளின் விழிகளில் வெளிச்சம் அரைகுறையாக தென்பட சாலைக்கு வந்தவள் உதவிக்கு யாராவது தென்படுகிறார்களா என தேட முற்பட்ட சமயத்தில் மின்னல் வேகத்தில் வந்த ஒரு கார் சாலையில் தடுமாறியபடி நின்று கொண்டிருந்தவளின் முன் சட்டென பிரேக்கிட்டு நின்றது. ஏற்கனவே தலை சுற்றுவது போல இருந்தவளின் நிலைகுலைந்த தேகம் வேகமாக வந்த காரை பார்த்ததும் பதறிட, அவள் கண்கள் மெல்ல மெல்ல சொருக மயங்கி அந்த காரின் முன்பு சாலையிலே விழுந்தாள்.